தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே சிவபுராணம் தொடங்குகின்ற பொழுது மாணிக்க வாசகர் இறைவனை போற்றி பாடி தொடங்குவர். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இறைவனை வாழ்க 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 என்று போற்றுவர். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை தொடங்குகின்ற பொழுதே இறைவனை வாழ்க என்று தொடங்குகிறார். அடியார்கள் வாழ்க, அடியார்கள் வெல்க, அடியார்களுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று தொடங்கவில்லை. இறைவன் வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, திருவடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, அப்படி என்று பாடுகிறார். அடுத்து போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி என்று போற்றி பாடுகிறார். இந்த பாடலை உற்று நோக்குகின்ற பொழுது இறைவனை வாழ்க வெல்க போற்றி என்று பாடுகின்ற பொழுது அதிலே அடியாரும் வாழ்வார், அடியாரும் வெல்வார், அடியாரும் நீடித்த பெருமையோடு வாழ்வார் என்று அர்த்தம். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பக்தர்கள் எல்லாம் இறைவனை போற்றி வணங்க வேண்டும், இறைவனை போற்றி பாட வேண்டும். நாம் பொது நோக்குடன் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அர்ச்சகர்கள் ஆலயங்களிலே அர்ச்சனை செய்கின்ற பொழுது முடிப்பார்கள், அவர்களுடைய மொழியிலே முடிப்பார்கள், சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோக் சமஸ்த சுகினோ பவந்து, சர்வ குடும்பானாம் சுகினோ பவந்து என்று முடிப்பார்கள். அதாவது உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களும் சுகமாக இருக்க வேண்டும், அப்போ நாமும் அதில் இருக்கிறோம் என்று அர்த்தம். உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களும் நலமாக இருக்க வேண்டும் அப்படி என்று நாம் வேண்டினால் அந்த மக்களில் நாமும் இருக்கிறோம் என்று அர்த்தம். நான் மட்டும் நலமாக இருக்க வேண்டும், எனக்கு இதெல்லாம் வேண்டும் என்று கேட்டால் அங்கே சுயநலம் எழுந்து விடுகிறது, சுயநலம் பிறந்து விடுகிறது, நான் என்கின்ற இருள் பிறந்து விடுகிறது. இவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டுகின்ற பொழுது நானும் அதிலே இருக்கிறேன். ராமலிங்க அடிகளார் கேட்பார் அல்லவா, அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், என்ன ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும், எல்லா உயிர்களிடத்திலும் நான் அன்பாக இருக்க வேண்டும், இப்படி கேட்கிறார். தாயுமானவர் பராபரி கண்ணியிலே எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும், அப்படி என்று அவர்கள் இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைத்தனாலே அவர்கள் எழுதிய வரிகளை எல்லாம் நாம் இன்று பாடிக்கொண்டிருக்கிறோம். மாணிக்க வாசக பெருமான் வாழ்வியல் நெறிகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார். அச்சோபதிகத்திலே சொல்வார் அல்லவா, நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, அப்பொழுது வாழ்விலே எது நன்னெறி என்பதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். பொய்யெல்லாம் மெய் என்று நினைக்கக்கூடாது, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை சேரக்கூடாது, செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை திரியக்கூடாது, அப்படி நன்னெறிகளை அவர் முன்வைக்கிறார். வாழ்க்கையிலே அடியார்கள், அன்பர்கள், பக்தர்கள் நன்னெறியிலே தோய்ந்து இருக்கின்ற பொழுது
இறையருள் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கும் உண்டு. இறைவனை வணங்குகின்ற பொழுது மாணிக்கவாசர் தொடங்கினார் அல்லவா, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று. அப்படித்தான் இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுது நான் என்பதை நிறுத்தக்கூடாது. குறைந்தது குடும்பம் என்று நிறுத்த வேண்டும். குடும்பம் என்பது பறந்து விரிந்து வரும், எல்லோரும் இருப்பார்கள். இப்பொழுது நாங்கள் எல்லாம் அழகப்பா பல்கலைக்கழகத்திலே அழகப்பர் குடும்பம் என்று சொல்வோம். அப்படியென்றால் அங்கே இருக்கின்ற அனைவரும் இணைந்து விடுவார்கள். பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் இணைவார்கள். ஒரு தனி மனிதன் அழகப்பார் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டினால் அந்த வேண்டுதல் 1000 கணக்கான மக்களை போய் சேர்கிறது. அவர் ஒருவருக்கான வேண்டுதல் அல்ல அது. அழகப்பர் குடும்பம் என்றால் பறந்து விரிந்த குடும்பம். அங்கே லட்சக்கணக்கான பேர் இருப்பார்கள். மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருப்பார்கள். பணியாளர்கள், பேராசிரியர்கள், அதே ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். உலகெங்கும் பரவி இருப்பார்கள். அழகப்பர் குடும்பம் உலகெங்கும் பரவி இருக்கிறது. ஒருவன் அழகப்பர் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமானத்திலே வேண்டினால் அனைவருக்கும் அந்த நலம் சேரும், வேண்டுபவருக்கும் சேரும். தான் நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. இறைவன் வாழ்ந்தால் அது அடியார்களின் வாழ்வுதானே. இறைவனை போற்றி பாடினால் அது போற்றி அடியார்களை சேரும் தானே. இறைவனை வெல்க என்று பாடினால் அது அடியார்களையும் அந்த வெல்லும் மந்திரம் சேரும் தானே. இதுதான் இதில் உட்பொருளாக நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். மிக அருமையான தொடக்கம் சிவபுராணம். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, போற்றி போற்றி பாடுவார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கள்ளர்க்கே, கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பு வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் என்று இறைவனை வணங்குவதற்கான இலக்கணத்தை மாணிக்கவாசகர் படைத்து வைத்திருக்கின்றார். இந்த இலக்கணத்திலே உடையாய் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்ப வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துனை போற்றி செய்ய போற்றி. எப்படி உன்னை போற்றுகிறேன், செய்ய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன். உடையாய் என்னை கண்டு நான் இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அடியார் நான் இருக்கிறேன். செய்ய போற்றி எனும் பாடும் அடியார் நான் இருக்கிறேன். போற்றி செய்ய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன், நான் அப்படி ஒரு ஆள் இருக்கிறேன் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். பாருங்கள், அனைத்திலும் பொதுநலம் இருக்கிறது, அனைத்திலும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த மனம் இருக்கின்றது. திருவாசகம் அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் மக்களுக்கும் பரந்த மனத்தை பறைசாற்றுகின்றது, பரந்த மனத்தை தருகிறது. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆண்டவனிடத்திலே வேண்டுகின்ற பொழுது அந்த வேண்டுதல் அனைவருக்கும் போய் சேருகிறது. அந்த வேண்டுதல் பயனளிக்கின்ற பொழுது நானும் ஒரு பயனாளியாகிறேன். உலகம் நன்றாக இருப்பதற்கான வேண்டுதலை நாம் ஆண்டவனிடத்திலே வைக்கிறோம். ராமலிங்க அடிகளார் சொன்னது போல, பாணான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் தாய்மானவர். அப்படிப்பட்ட வேண்டுதலை ஆண்டவனிடத்திலே நாம் செலுத்த வேண்டும். வேண்டும் பரிசொன்று உண்டெண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று நாம் வேண்டுதலை ஆண்டவனிடத்திலே செலுத்திவிட வேண்டும். அவர் பார்த்து கொள்வார். எப்படி நாம் கேட்கிறோம், எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும்,
எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லாரும் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லா உயிரினங்களும் நலமாக இருக்க வேண்டும். இதை திருவாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.